போகிற ஒரு ஒரு இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்லிகிட்டே இருந்தேன். லைக் அன்றைக்கி நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம். சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி. அண்ட் முதல் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது எல்லோரும் சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்லாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படி தான், அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல மதன் என்னைய வந்து ஹீரோ ஆக்கி இன்றைக்கி வந்து நிற்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. என்ன இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்கிறது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது. இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம், பட் அவங்க பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவன் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அடுத்ததாக மோகன்னா, தேங்க்யூ. நீங்களும் அப்படி தான். எனக்கு வந்து காசே வாங்காமல் பிஆர் பண்ணுற சில குரூப்பில் அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனால் என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லா இடத்துலையுமே நல்லா சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. ரொம்ப தேங்க்யூ.